எவ்வளவு 200 நாடுகள் இருந்தாலும் சில நாடுகள் தான் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தருகின்றது. ஜப்பான், ஜெர்மனி, ரஷ்யா, தென்கொரியா, பிரான்ஸ், இந்தியா. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த பிரதமர்கள், ஜனாதிபதிகள் யாரும் ஆங்கிலத்தில் பேசுவதில்லை. அவர்கள் தாய்மொழியில் தான் பேசுகிறார்கள். எங்கெல்லாம் தாய்மொழியில் பேசுகிறார்களோ அந்த நாடு முன்னேறுகின்றது. நமது பாரதிதாசன் சொல்லும் போது, உலகில் எவ்வளவு மக்கள் வரலாம், எவ்வளவு மொழிகள் வரலாம், ஆனால் என் உயிர் தமிழுக்கே என்றார். நம் தமிழ் நிலைமை எங்கே இருக்கின்றது? தமிழர்கள் 100 நாடுகளில் வாழ்கின்றார்கள். ஆனால் இன்று தமிழ் பேசுவது கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய மாணவர்கள் செய்தித்தாள் படிப்பதில்லை. செய்தித்தாள் வாசிக்க வேண்டும், கட்டுரைகள் வாசிக்க வேண்டும், நாடகங்கள், இப்போதெல்லாம் தமிழ் நாடகங்களே இல்லை. மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய சுயசரிதையை குஜராத்தியில் தான் எழுதினார். அவர் இந்தியில் எழுதவில்லை, ஆங்கிலத்தில் எழுதவில்லை. ரவீந்திரநாத் தியாகு அவர்கள் கீதாஞ்சலி புத்தகத்தை பெங்காலில் தான் எழுதினார். அவர் ஆங்கிலத்தில் எழுதவில்லை, இந்தியில் எழுதவில்லை. இதயத்தில் வருவதெல்லாம் தாய்மொழியில் தான் வருகின்றது. ஆப்பிரிக்கா நாட்டில் மலைவாழ்க்கை மக்களிடம் அங்கு ஒரு இறப்பு நடந்துவிட்டால் அந்த வீட்டில் மற்ற மொழி பேசக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய கடைசி அஞ்சலி தாய்மொழி இருக்க வேண்டும். பிரெஞ்சு நாட்டில் மற்ற சொற்கள் கலந்து பேசினால் அபராதம் இருக்கின்றது. கீழடி ஆராய்ச்சியில் அந்த தகடு கண்டுபிடித்த போது 5000 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். அப்ப தமிழுடைய வரலாறு என்ன? நம்ம எல்லாம் 2000 ஆண்டு என்று நடத்தி கொண்டு 3000 ஆண்டு என்று சொல்லுகின்றோம். கணியன் பூங்குன்றன் சொல்வது போல யாதும் ஒரே யாவரும் கேளீர். அதே தான் இந்திய பிரதமர் உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உலகிலேயே 6 மொழிதான் பழமையான மொழிகள்: லத்தீன், கிரேக்கம், ஹெப்ரு, சீனம், சமஸ்கிருதம், தமிழ். இதில் பேச்சுவார்த்தை 2 மொழிதான், சீனமும் தமிழும் தான். தமிழை காப்பாற்றுதான் இவ்வளவு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலத்துடைய வரலாறு என்ன? 800 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் தான், 1000 தாண்டவில்லை. நம்மளுக்கு ஒரு பொதுமொழி தேவை, அதனால் நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்றோம். நாம் தமிழ் என்ற கர்வம் கொள்ள வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும், அது முக்கியம். தமிழில் பேசுவது நம்ம அடையாளமாக கொள்ள வேண்டும். தமிழ் நமது தாய்மொழி என்கின்றோம், ஆனால் தமிழ் மொழிக்கெல்லாம் தாய், அதுவே தாய்மொழி. நம் தமிழர் என்றது நமது அடையாளம் அல்ல, நமது இனம்.